பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவம் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. கும்பராசி அன்பர்கள் ஆல்ரெடி பார்த்த சனியில இருக்கீங்க. உச்ச குருனோட 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல விழுது. அப்ப சனி நல்லிஃபை ஆயிடுவார். அதுவும் ஒரு பெரிய பிளஸ். எப்படியாவது பண்ணி கடனை அடைச்சிடலாமான்னு பாக்குறேன். முழுசும் அடைக்கலனாலும் ஒரு பகுதி கவலைப்படாதீங்க. இதுக்கு குருவே கேரண்டி. இப்படி காரணமே தெரியாம வேலை செய்யற இடத்துல எதிரிகள், எதிர் வீடு பக்கத்து வீட்டுல எதிரிகள், இப்படி நிறைய எதிரிகள் இருந்தாலும் அவங்க காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவம் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசி அன்பர்கள் ஆல்ரெடி பாத சனியில இருக்கீங்க. பாத சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னும் போது ஒரு பெரிய ரிலீஃப். அதுக்கும் மேல வக்ர பார்வை கண்ணியில விழுது. அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் குரு பகவான் உச்ச குருனோட 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல விழுது. அப்ப சனி நல்லிஃபை ஆயிடுவார். அதுவும் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல நான் முன்னமே சொன்ன மாதிரி 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. அப்ப கும்பராசி அன்பர்கள் கடந்த 5 வருஷமா ஏற்பட்ட கடன், அதுக்கும் மேல ஒரு எதிரிகள், அதே மாதிரி நோய், நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு எலும்பு சார்ந்த நோய், நிறைய பேருக்கு இந்த கழுத்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், முட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இப்பதான் வந்து பாருங்க ரத்தத்துல ரத்தவாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சும்மா மாடி ஏறினுங்க, டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு. சும்மா வாக்கிங் போனேன், செங்கல் மேல கால் வச்சேன், டக்குன்னு ஸ்லிப் ஆச்சு. இடுப்பு எலும்பு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஆச்சு. இடுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரொகான்டர் ஃபிராக்சர் ஆச்சு, டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஆச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்துச்சு பாத்தீங்களா. நான் என்னமோ வண்டியில 2 வீலர்ல போனேங்க, நேரா ஒரு ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கி கீழே விழுந்து இந்த தோல் சட்டை எலும்பு ஃபிராக்சர் ஆச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றவங்களுக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த வைத்தியம் நல்ல பலிதமாகி அந்த நோயில இருந்து, அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றத சாலிடா குரு பகவான் கொடுத்துருவார். இது ஒரு பெரிய பிளஸ். இந்த 5 வருஷமா நான் நிறைய கடன் வாங்கிட்டேங்க. கடன் வட்டி போட்டு, வட்டி குட்டி போட்டு, தனிநபர் கடன் வாங்கிட்டேன். அவன் என்ன கேட்கிற கேள்வி, சொல்ற சொல்லு, பேசுற பேச்சு, ஒரு கௌரவமான குடும்பம் எங்களால தாங்க முடியல, நடுரோட்ல நின்று பேசுறான். எப்படியாவது பண்ணி கடனை அடைச்சிடலாமான்னு பாக்குறேன். முழுசும் அடைக்கலனாலும் ஒரு பகுதி அடைப்பேன். கவலைப்படாதீங்க. இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா. எதிரிகள், நான் பாட்டும் சிவனீர் இருந்தேங்க. இன்னமும் நல்லா பேசிட்டு இருந்த எதிர் வீட்டுக்காரி திடீர்னு என்ன வந்து பகை பாராட்ட ஆரம்பிச்சிட்டா. என்ன காரணம்னே தெரியல. இப்படி காரணமே தெரியாம வேலை செய்யற இடத்துல எதிரிகள், எதிர் வீடு பக்கத்து வீட்டுல எதிரிகள், இப்படி நிறைய எதிரிகள் இருந்தாலும் அவங்க காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப ரோகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு, சோ என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போறான் அப்படின்றத சொல்லிட்டேன். அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பாக்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, காசு பணம் பெருசா வரல அப்படின்னாலும் கையை கடிக்காம போயிட்டே இருக்குங்க. செலவு நிறைய தான் ஆகுது, வரவும் அதுக்கேத்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, முன்னத்தோட இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இல்லைங்களா. குடும்பத்துல ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து நடக்குங்க. என் புள்ள ஒரு சைடு பஞ்சாயத்து பண்ணும், என் பொண்ணு ஒரு சைடு பஞ்சாயத்து பண்ணும், என் கணவர் ஒரு சைடு பஞ்சாயத்து பண்ணுவாரு, என் மாமனார் ஒரு சைடு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, எங்க மாமியார் ஒரு சைடு. ஆக மொத்தம் எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சுங்க இந்த 5 வருஷம். இப்ப அந்த நிம்மதி அப்படின்றது இல்லாதது தொடருமா அப்படின்னா பெரும் அளவு குறைஞ்சிடுங்க. 100க்கு 100% நீங்க ரிலீவ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏறக்குறைய 60% ரிலீவ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். புரியுதுங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதையே இல்லாம இருந்துச்சு. இப்ப கும்பம், நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கவங்களும் கேட்பாங்க, உங்க சுற்று வட்டாரத்துல இருக்கவங்களும் கேட்பாங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கவங்களும் கேட்பாங்க. அப்ப உங்களோட சொல்வாக்கு, செல்வாக்கு அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை 10ஆம் பாவம், அதாவது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை. எங்க தொழிலை நான் செய்யலாமா, இழுத்து மூடலாமா நினைச்சேங்க. 7 நாட்டு சனி ஆரம்பத்திலேயே எனக்கு வேலை போச்சு. இப்ப வரைக்கும் நான் வேலை தேடிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கவே இல்லை. ஏதோ ஒரு கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டு டியூ கட்டணமே அந்த வேலையில, அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேற நல்ல இடமா பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆகும்னே தெரியல. வேலையே கிடைக்கலையா, வேலை கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செய்றீங்களா, வேற நல்ல இடம் நீங்க தேடிட்டு இருக்கீங்களா, கிடைக்கும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு மட்டும் போங்க. புரியுதுங்களா. நான் சுயதொழில் செய்யறேங்க, பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. சுயதொழில் செய்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க், ஃபுல் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத போடுங்க. கண்டிப்பா 100% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின் போது ஒரே நாள்ல நம்ம சினிமா தான் காமிப்பாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு வந்து ஒரு நடந்து போவாங்க, நாளைக்கு அப்படியே பென்ஸ் கார்ல வந்து இறங்குவாங்க. அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வருமா, அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கவே கூடாது. புரியுதுங்களா.
அது சினிமா, நிஜ வாழ்க்கை கிடையாது. நிஜ வாழ்க்கையில ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அந்த மாதிரி தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் சாலிடா கிடைக்கும். எந்த அளவுக்கு உழைப்ப மூலதனமா போடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் மேன்மை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல உச்ச குருனோட பார்வை. 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய கும்பராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. பரவாயில்ல, பிரச்சனைகள்லாம் இருக்கதான்ப்பா செய்யுது, ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால நான் நிம்மதியா தூங்குறேன். யார் ஒருத்தர் நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்கவங்க கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியாது இல்லைங்களா? நம்மளால தூங்க முடியாது, அந்த பிரச்சனைகள் நம்மள தூங்க விடாது. சோ இந்த காலகட்டத்துல இது எல்லாமே கிடைக்கும். அதுக்கு மேல நிறைய கும்பம் வந்து பாருங்க ஒரு சுப செலவுகள் அப்படின்றது செய்வாங்க, சுப விரயம் அப்படின்றது செய்வாங்க. அந்த சுப விரயம் அப்படின்றது என்னவா இருக்கலாம்? சிம்பிளா வீட்டுக்கு ஏசி வாங்கி மாட்டுறது, அழகா ஒரு சின்ன கார் வாங்குறது, ஆல்ரெடி சின்ன கார் இருக்கவங்க ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்குறது, ஆனா 1 பவுன் நகை வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு பிளாட் வாங்குறது, ஒரு ஆபீஸ்க்காக ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தாபனம், ஒரு சின்ன இடம் வாங்குறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, பிள்ளை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறது, பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்றது, பொண்ணுக்கு நகை நட்டு வாங்குறது, இப்படி வீட்டுல கெட் டுகெதர் வைக்கிறது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது வீட்டுல செய்வீங்க. ஒரு சுப விரயம், அந்த சுப விரயத்தினால சந்தோஷம், ஆதாயம், மன மகிழ்ச்சி, பெருமை, குதூகலம் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லு. புரியுதுங்களா? சோ இதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன பாத சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவரோட வக்ர பார்வை கண்ணியில இருந்துச்சு, இப்ப குருனோட உச்ச பார்வை வந்து சனி மேல இருக்கு, இதெல்லாம் பிளஸ். இதனால வரக்கூடிய நற்பலன்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆன் தி ஹோல் எங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி இந்த அப்ராக்சிமேட்லி 40 to 45 days எங்களுக்கு என்னங்க பண்ணோம் அப்படின்னா நிறைய நல்லது பண்ண காத்திருக்கு. நீங்க அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துல இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்க ஜாதகத்தை இது வரைக்கும் நாங்க முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லைங்க, அனலைஸ் பண்ணதே இல்லை, நான் அனலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இந்த காலகட்டத்துல பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. அப்ப நாங்க எங்களோட சுய ஜாதகத்துல இப்ப நான் வேலை மாத்தணும்னு நினைக்கிறேன், வேலை மாத்தலாமா வேண்டாமா, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா வேண்டாமா, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படி கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கடன் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், செய்யலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.